அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் காதர் ஒளி கேரளாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, ஒரு பெண் 4வது முறையாக கர்ப்பமாகி இருக்கிறார். ஏற்கனவே மூத்தது 2 ஆணும் 3வதாக பெண் குழந்தையும் இருக்கிறார்கள். இப்போது 4வது கர்ப்பம் ஆகியிருக்கும் நிலையில் உடல் ரீதியாக மிகவும் கஷ்டப்படுகிறார். அதனால் இந்த குழந்தையோடு பிரசவத்தை நிறுத்திக் கொள்ளலாமா, அதாவது கருத்தடை செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதனால் குற்றம் வருமா, கணவனின் அனுமதியுடன் தான் செய்ய வேண்டுமா? இந்த பெண் தமிழை நன்றாக புரிந்து கொள்வார். இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் வரும் உங்கள் பதில்களை இந்த பெண்ணுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த வகையில் தான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டு பதிலளித்து வைக்குமாறு என்னிடம் கேட்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தாமதம் இல்லாமல் பதில் தருவீர்கள் என நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். அதாவது என்ன கேட்குறாங்கடா, குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி என்ன அப்படின்னா, நிரந்தரமாக தடை செய்வது. அந்த கர்ப்பமாகாத வகையில் என்ன செய்வாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி அந்த முடிச்சு போட்டு விட்ருவாங்க. கற்ப தடை பண்ணக்கூடிய அந்த மாதிரியான செயல் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைய நடக்குது. அதாவது ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி குழந்தை பிறக்குதா இல்லையா, அவங்க 2 குழந்தையோடு என்ன செஞ்சுறாங்கன்னா கற்ப தடை பண்ணிடுறாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ உள்ள காலங்களில் 3 குழந்தை வரைக்கும் என்ன செய்கிறாங்க, பெறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, தடை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் ஆண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆண்மையும் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெண்மையும் அல்லாஹ் வழங்கி மிகப்பெரிய ஒரு அருள். இது நம்ம தற்காலிகமாக தடை செய்து கொள்ளலாமே ஒழிய, தற்காலிகமாக தடை செய்வது என்பது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு உச்சகட்டம் அந்த நேரம் அடையக்கூடிய நேரத்தில் அந்த நீரை உள்ளே விடாமல் வெளியே விடுறது, அது அல்லது ஆண் உரைகளை பயன்படுத்துவது, பெண்கள் காப்பர் டீ போன்ற அந்த உபகரணங்களை பயன்படுத்துவது, இந்த ஊசி போன்ற இதுகள் சைடு எஃபெக்ட் பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்து கொள்வதற்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்க ஒழிய, நிரந்தரமாக தடை செய்யக்கூடிய மாதிரி என்ன செய்யக்கூடாது. சில பேருக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லி நீக்குவார்களே, அதுல பிரச்சனை இல்லை. அது அல்லாத வகையில நிரந்தரமாக தடை செய்யக்கூடிய மாதிரியான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. இது நம்ம உங்களுக்காக சொல்லலை. பல கட்டங்களில் இந்த மாதிரியாக கர்ப்பத்தடை பண்ணியவர்கள் ரொம்ப பெரிய ஒரு கை சேதத்திற்கு ஆளான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி செஞ்சுட்டோமே, அடுத்த குழந்தை பிறக்க முடியாமல் போயிடுச்சு, ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நீரில் மூழ்கி போகிறது, அது மாதிரி சுனாமி போன்ற நேரங்களில் எல்லா குழந்தைகளும் என்ன செஞ்சுறேன் அப்படிலாம் போய் என்ன செஞ்சாங்கன்னா மீண்டும் என்ன செஞ்சாங்க, அதை ரீஓப்பன் பண்ணாங்க. அப்படியெல்லாம் என்ன செஞ்சு நடந்தது. இப்போ அதனால அல்லாஹ் வழங்கிய அந்த அருளை என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது. குழந்தை பெறாமல் இருப்பதற்கு உண்டான வழிகள் இருக்கிறது. அதுக்காக தான் கையாண்டு சுல்லா காலத்தில் அப்படித்தான் செய்வாங்க. அசுல் என்று சொல்லுவாங்க, இடை முறிப்பு. அதாவது அந்த உச்சகட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, அந்த நீர் துளிகள் எடுத்து வெளியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய வழக்கம் தான் ரசூல்லா காலத்தில் அந்த குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அந்த மாதிரி செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஆண் உரைகளை பயன்படுத்துவது, அந்த மாதிரி காப்பர் டீ அந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துவது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்து தான் அதை தற்காலிகமாக தடுத்துக்கொள்ளணுமே ஒழிய, நிரந்தரமாக என்ன செய்யக்கூடாது, தடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் இனிமேல் உங்கள் குழந்தை பெற்றாங்கன்னா பெரிய ஆபத்து இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது, எந்த வகையிலும் கர்ப்பமாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அல்லது கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலே ஒழிய கர்ப்பப்பையை நீக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி செய்து கொள்ளலாமே ஒழிய, மற்றபடி நிரந்தரமாக தடை செய்வது என்பது மார்க்கத்தில் என்ன செய்ய, ஆண்களும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆண்களுக்கும் ஆண்மை நீக்கம் பண்ணி விட்டுறாங்க. முழங்கால் இந்த அந்த அந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நரம்பு என்ன செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி செய்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நிரந்தரமாக அந்த தடையை ஏற்படுத்துகிற மாதிரியாக என்ன செய்யக்கூடாது. அரசாங்கம் 1000 சொல்கிறாங்க. முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்றாங்க, இப்போ நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைங்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம போனோமாக்க அப்புறம் என்ன செஞ்சுறேன். அதுபோக இன்றைக்குள்ள சூழ்நிலையில் 2 குழந்தை 3 குழந்தையை வச்சு பராமரிக்கிறது என்பது பெரிய சிரமமாக இருக்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக நிரந்தரமாக என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் மார்க்கத்தில் உள்ளது.